உம் கிருபை மேலானதே. எல்லாரும் சொல்லுங்கள், கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. கைத்தட்டி இணைந்து பாடலாமா? கிருபை மேலானது. எல்லாரும் கைத்தட்டி தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, ஓ மகிமை மகிமை மகிமை. ஹalleluya. பிள்ளைகள் எல்லாம் கை தட்டுங்க நல்லா. பெரியவங்க, சகோதரர்கள் எல்லாரும் உற்சாகமாய். ஆமென். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பாடுவோம், கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. பாடுவோம், ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. எல்லாரும் சேர்ந்தே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை போக்கிலும் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. பாடுவோம், போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காப்பதும். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், கிருபை. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை. அப்பா உம்முடைய கிருபை, கிருபை மேலானதே. பாடுவோம், உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கைகளை தட்டி கர்த்தருடைய கிருபைக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய கிருபை மேலானது, எங்கள் வாழ்க்கையை விட அது மேலானது. மேலான கிருபையே, கிருபையினால் எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தைகளை தியானிக்க கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். 63வது சங்கீதம், கொஞ்சம் வால்யூம் ரெடியூஸ் பண்ணிரு. 63வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் படிக்க கேட்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமென் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். கிருபை ஜீவனை விட பெரியது. சங்கீதக்காரன் வனாந்தரத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றார். ஓ, எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல, வாழ்க்கை வாழுவனா அப்படின்னு தெரியல, இனி இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வழி உண்டா தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, இந்த வாழ்க்கையை விட கர்த்தர் கொடுக்கிற கிருபை ரொம்ப பெருசு, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையை அனுதினமும் நாம் பெற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை, கவனிங்கள், சில காரியங்கள் பெருக வல்லமை உள்ளது, அப்படிதானங்க? சில காரியங்கள் வளரும், சில காரியங்கள் வளராது. ஆனால் கிருபையை குறித்து பைபிள் சொல்லுகிறது, கிருபை பெருகுகிறது. சத்தமா சொல்லுங்க, கிருபை பெருகுகிறது.
நீ கிருபை பெற்றவங்களா? ஆமா சொன்னீங்கன்னா நல்லது. ஆனால் நாளைக்கு இந்த கிருபை இப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு இந்த கிருபை பெருசா இருக்கணும், கிருபை பெரிதா இருக்கணும். ஆண்டுடைய கிருபை பெருக வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை, சத்தமா சொல்லுங்க, கிருபை, கிருபை, இன்னும் கிருபை, கிருபை. ஆமென். கிருபை பெருகணும். வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை, அனுகிரகம், அருள், ஆண்டவர் கொடுக்கிற ஈவு நம்முடைய வாழ்க்கையில பெருகணும். நேற்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணினேன். தயவுக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கிருபையை எந்த ஒரு காரியத்தோடும் தொடர்பு படுத்தி பேசவே முடியாது. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் கிருபை. தகுதி இல்லாத நம்மை ரட்சித்தது தேவ கிருபை. ஆமே, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு நேரம் உபவாசம் பண்றேன், நான் கர்த்தரை தேடினேன், அதனால ரட்சிப்பு வரலிங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதே வார்த்தை சொல்லுகிற, இது தேவனால் உண்டானது, இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு ஒரு கிருபை, ரட்சிப்பு ஒரு ஈவு. இந்த சபைக்குள்ள நீங்க அந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையினால் இதை கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெறாதவர்கள் இன்னும் வெளியில இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் தேவ கிருபை நம்மை ஆராதிக்க வைக்கிறது. தேவ கிருபை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வைக்கிறது. தேவ கிருபை அவரை பாட வைக்கிறது. தேவ கிருபை பரிசுத்தமாய் நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு மேல வரும்போது ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை நேற்றைய உபவாச கூடுகையில் நான் உங்களோடு பேசினேன். நான் சீக்கிரமா அதை ரீகால் பண்றேன். முதலாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை வெளிப்பட்டா அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஆமே, நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. ஆனால் நோவாவின் நிமித்தம் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. உங்க மேல தேவ கிருபை இருந்தா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும், உங்கள் உறவுகள் காப்பாற்றப்படும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் கிருபை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென். உங்க மேல தேவ கிருபை இருந்துருச்சுன்னா, நீ கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன்னா, பைபிள் சொல்லுது, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். எதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறான்னா, நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார், மரணத்திலிருந்து பாதுகாக்கிறார், வியாதியிலிருந்து பாதுகாக்கிறார், சூழ்நிலையின் போராட்டங்களிலிருந்து பாதுகாக்கிறார், விபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறார், உயிர் சேதங்களிலிருந்து பாதுகாக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்கு தெய்வனுடைய ப்ரொடெக்ஷன், தெய்வத்துடைய பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு பேஸ் என்னன்னா தேவ கிருபை. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவனை பார்க்கிலும். ஏன்னா நான் ஜீவனோடு இருப்பதே தேவ கிருபை. ஆமென். அதனால என் ஜீவனை குறித்து பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. அந்த இடத்துல யாராவது கொரோனா வராமல் இருக்கிறீங்களா? யாராவது வராமல் அந்த நாட்களில் கொரோனாவே எனக்கு வரல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வந்து போனது. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணணும், நிறைய பேர் டெஸ்ட் பண்ணலை. டெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாசிட்டிவ், டெஸ்ட் பண்ணாதவங்க வீட்டிலேயே போர்வையை போர்த்திட்டு நல்லா ஆவி பிடிச்சிட்டு வெளியில் போனால் எங்கே கொண்டு போட்டுருவாங்க? ஆசாரி பள்ளத்தில் கொண்டு போட்டுருவாங்க இல்லை? ஆமாம். அதில் நம்ம ஒரு சகோதரி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இதை பேசும்போதெல்லாம் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கு, பாவம். இன்னைக்கு பாருங்கள், முடிச்சப்போ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க. அவங்களுக்கு டெய்லி காலையில் பாஸ்டர் இப்போவும் பாசிட்டிவ், இப்போவும் பாசிட்டிவ், இப்போவும் பாசிட்டிவ். ஆமாம். ஆனால் சேதம் வராமல் பாதுகாத்தாரு, அது தேவ கிருபை அல்லவா? அது கிருபை, அதுதான் கிருபை. ஆமே, உயிர் சேதம் வரல, தேவனுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. உலகமே அந்த கொரோனா கிருமியை பார்த்து பயப்பட்டுச்சு. ஆனா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற பிள்ளைங்களை அது சேதப்படுத்த முடியல, உயிரை கொண்டு போக முடியல. அதுதான் கிருபை கொடுக்கிற பாதுகாப்பு. அடுத்து சொன்னேன், இந்த கிருபை என்ன செய்யணும்னா நம்மை பராமரிக்கும், நம்மை விசாரிக்கும். கிருபை இருக்கிற மனுஷனை தொடர்ந்து வந்து கர்த்தர் விசாரிப்பார். நான் நேற்று உங்களுக்கு காண்பித்தேன், ஆபிரகாம் ஏன் விசுவாசித்தான் என்றால்
அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் தேவனை விசுவாசித்தான். நம்ம பெருசா சொல்லுவோம், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். நாம உண்மைதான், அவன் விசுவாசத்தில் வல்லவனானான், உண்மைதான். அவனை விசுவாசத்தில் வல்லவனாக்க வைத்தது தேவ கிருபை. அல்லேலூயா. இப்ப நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களை விசுவாசிக்க வைப்பது தேவ கிருபை. நான் சொல்லுவேன், நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் பின்னணியிலும் என்ன இருக்குன்னா தேவ கிருபை இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். தகுதி அல்ல கிருபை, தயவு அல்ல கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தகுதியினால் அல்ல நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, கிருபையினால உட்கார்ந்து இருக்கிறோம். கிருபை நம்மளை என்ன படுத்துதுன்னு அடுத்த சொன்னேன், நம்மை பக்குவப்படுத்துது, தகுதிப்படுத்துது. மோசே ஊழியம் செய்வதற்கு அவனை பக்குவப்படுத்தினது, அவனை தகுதிப்படுத்தினது, அவனை உற்சாகப்படுத்தினது என்னன்னா தேவ கிருபை. அவன் திறமை இல்லை, அவன் சாமர்த்தியம் இல்லை, அவன் எகிப்தின் மொழிகளை படித்ததனால அல்ல, தேவ கிருபை அவன் மேல இருந்ததுனால தான். நான் சொல்லுவேன், தேவ கிருபையினால தான் சாக வேண்டிய மோசே சின்ன வயசுலே பிள்ளையா இருக்கும் போதே சாக வேண்டிய மோசே வளர்ந்தான். நான் சொல்லுவேன், நாம் இன்னைக்கு வளர்ந்தது, வாழுவது தேவ கிருபை. நாம தாயின் வயிற்றில் உருவாகும் போது நம்மை சிதையாமல் பாதுகாத்தது கிருபை. எத்தனையோ குழந்தைங்க பாருங்க கருவிலேயே சிதைக்கப்படுது, நம்மை சிதையாமல் பாதுகாத்தது கிருபை. ஆமென். நம்மை வெளியே தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தபோது நம்மை ஏந்தினது தேவ கிருபை. நம்மை வளர்த்துகிறது தேவ கிருபை. நம்மை வேலைகளில், தொழில்களில், ஊழியங்களில், வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது தேவ கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், வாசிப்போம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலா? உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல